கண்ணனையும் அறிய முடியாது, இசையையும் அறிய முடியாது. பாட்டு எழுதும் பொழுது ஃபர்ஸ்ட் லைனை கொடுத்துட்டு தான் வாலி சார் வந்து இந்த காற்றில் வரும் கீதமே, அதாவது அவன் தான் உன்னை ஓதுறான், இருந்தாலும் நீ கண்ணை அறிவாயா? அவன் வாய் குழலில் அழகாக அமுதம் ததும்பும் இசையாக மலர்ந்தாய் நடந்தாய் அலைபோல் மிதந்து காற்றில் வரும் கீதமே நீ கண்ணனை அறிவாயா? சிவபெருமான் பிறையில் வந்து நிலா இருக்குது, அந்த ஒளி வந்து சிவனை காட்டிடுமா? அதே போல காற்றில் வரும் கீதம் கண்ணனை அறிய முடியாது. கண்ணன் தான் ஊதுகிறார். கண்ணனின் வாயிலிருந்து ஊதக்கூடிய அந்த குழலிலிருந்து வரக்கூடிய அந்த இசையை பார்த்து கேட்கின்ற பாடலாக இந்த பாடல் ஃபாசிலுக்காக அமைந்தது.